அது 1968. ஒட்டுமொத்த ஏவிஎம் ஸ்டுடியோவும் பரபரப்பாக இயங்கிட்டு இருந்த அந்த தருணத்தில் எம்ஜிஆர் ஒரு மின்னல் போல ஸ்டூடியோவுக்குள்ள நுழைஞ்சார். எல்லோரும் ஒரு நிமிஷம் அவங்கவுங்க வேலையை அப்படியே விட்டுட்டு மொத்த கவனமும் எம்ஜிஆர் பக்கம் திரும்பியது. ஒரு தரிசனம் மாதிரி எல்லோரும் எம்ஜிஆரை பார்த்து கொண்டிருக்க, ஏதோ ஒரு மூலையிலிருந்து ஒரு பாட்டு மட்டும் எம்ஜிஆர் காதில் வந்து விழுந்துச்சு. இந்த பாட்டை கேட்ட எம்ஜிஆர் அப்படியே நின்றுட்டார். இயக்குனர் சங்கர், அண்ணே என்னண்ணே எதுவும் பிரச்சனையான்னு கேட்க, அந்த குரல் ரொம்ப இனிமையா இருக்கு, முழு பாட்டையும் கேட்போம், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு முழு பாட்டையும் கேட்கிறார். யார் அந்த பாடகர்னு விசாரிங்கன்னு சொல்றார் எம்ஜிஆர். அந்த பாடகர் பற்றி விசாரிச்சு வந்த சங்கர், இன்ஜினியரிங் காலேஜ் பையனா, பேரு பாலசுப்ரமணியமா அப்படின்னு சொல்றார். உடனே அடுத்த நாள் பாலசுப்ரமணியத்தின் வீட்டிற்கு காரை அனுப்புகிறார் எம்ஜிஆர். பாலசுப்ரமணியம் பதட்டமாயிடுறார். நான் ஒரு சாதாரண பாடகர், ஒரு கல்லூரி மாணவன், என்ன எம்ஜிஆர் பார்க்க சொல்லி அழைச்சி விட்டுருக்காரான்னு ரொம்ப சந்தோஷம். உடனே காரில் ஏறி எம்ஜிஆர் வீட்டுக்கு புறப்படுகிறார் பாலசுப்ரமணியம். நீ பாடின பாட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சுப்பா, நான் அந்த இசையில் உண்மையில் என்னை மெய்மறந்து போயிட்டேன், எங்க இப்போ எனக்காக பாடி காட்டுன்னொன்னு அந்த பாடலை மிக பிரமாதமாக எம்ஜிஆரிடம் பாடி காட்டுகிறார் பாலசுப்ரமணியம். பாட்டை கேட்டு எம்ஜிஆர் அப்படியே உருகி கண் கலங்குகிறார். உடனே தான் எடுக்கவிருக்கிற அடுத்த படத்துக்கு ஒரு முக்கியமான பாடலை நீங்க தான் பாட போறீங்கன்னு அங்கேயே சொல்றார் எம்ஜிஆர். அப்படி எம்ஜிஆருடைய மனதை மயக்கி அவரை கண்கலங்க வச்ச எஸ்பிபி பாடிய அந்த பாடல் தான் என்ன, இந்த வீடியோவில் முழுசா பார்ப்போம். எஸ்பிபி தமிழ் சினிமாவின் ஆக சிறந்த பாடகர்களில் அவரும் ஒருவர். தமிழ் நிலத்தில் காத்திருக்கிறவரை எஸ்பிபியின் பாடல் ஒழிச்சிட்டே இருக்கும்னு சொன்னால் அது மிக இல்லை. அடிப்படையில் எஸ்பிபி ஒரு ஆந்திரக்காரர். ஆந்திராவில் இருக்கிற நெல்லூருக்கு அருகில் இருக்கிற ஒரு சிறிய கிராமம் தான் எஸ்பிபியினுடைய சொந்த ஊர். இப்போது தமிழ் சினிமாவுக்குள் எப்படியாவது நுழைந்து விட வேண்டும்னு அவர் நினைக்கிறப்போ பரணி குமார் அப்படின்னுங்கிற விளம்பர ஆர்டிஸ்டினுடைய தொடர்பு எஸ்பிபிக்கு கிடைக்கிறது. இந்த பரணி குமார் இயக்குனர் ஸ்ரீதரிடம் எஸ்பிபியை அறிமுகம் செய்கிறார். இயக்குனர் ஸ்ரீதர் எஸ்பிபியை பாட சொல்கிறார். அப்போ 2 இந்தி பாடல்களை எஸ்பிபி பாடுகிறார். அசந்து போன ஸ்ரீதர், சரி நாளைக்கு நீங்கள் வாங்க, பாட வைக்கிறதா வேணாமானுங்கிற முடிவை நான் எடுக்க முடியாது, அதை எடுக்கக்கூடியவர் எம்எஸ்வி தான், நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறார். அடுத்த நாள் வருகிறார். எம்எஸ்வியிடம் ஒரு மிகச்சிறந்த பாடகர், நல்லா பாடுறாரு, இவரை நீங்கள் பாட வச்சு கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்ல, சரிப்பா பாடு அப்படின்னோடனே தோஸ்த் அப்படின்னுங்கிற இந்தி படத்திலிருந்து முகமது ரஃபி பாடிய ஒரு அருமையான பாடலை பாடுறாரு. ஹிந்தி பாட்டு சரி, தமிழில் ஏதாவது பாடு. ஸ்ரீனிவாஸ் பாடிய நிலவே என்னிடம் நெருங்காதே பாட்டை மிக அழகாக பாடுகிறார். ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, தமிழ் உச்சரிப்புகளில் தடுமாறுறாரு. தெலுங்குல தமிழ் பாட்டை எழுதி வச்சுட்டு பாடுறாரு. அப்போ எம்எஸ்வி என்ன சொல்றாருன்னா, உன் குரல் அருமையா இருக்குப்பா, நீ பாடுற விதம் அருமையா இருக்கு, ஆனா தமிழை இப்படி நீ உச்சரிச்சேன்னா அது ரொம்ப தப்பா போயிடும், அதனால நீ தமிழை நல்லா கத்துட்டு நீ வா, நான் உனக்கு சிறப்பான வாய்ப்புகள் தர்றேன் அப்படின்றாரு. மனம் முடிஞ்ச எஸ்பிபி அடுத்து விஸ்வநாதனை சந்திக்கவே இல்லை. பல போட்டிகளில் பல விஷயங்களில் கலந்துக்கிறாரு. 2 வருஷம் கழித்து எதேச்சியாக ஒரு விழாவில் எஸ்பிபியை பார்க்கிறார் எம்எஸ் விஸ்வநாதன். வேகமாக நடந்து போயிட்டு இருந்தவர் டக்குன்னு அவரை பார்த்தவுடன் நின்று, என்ன நான் உன்னை பார்க்க சொன்னேனே, நீ ஏன் என்னை பார்க்கவே இல்லை அப்படின்னோன்னா, சார் நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே சார் தமிழ் எனக்கு சரியாக வரலன்னு, அதனால் தமிழ் வரட்டும்னு நானும் விட்டுட்டேன் சார் அப்படின்னோன்னே, இப்போ தான் நல்லா தமிழ் பேசுகிறியே, உன்னால் சிறப்பாக பாட முடியும், ஏன் நம்பிக்கையை இழக்கிற, நீ வா அப்படின்னு சொல்லி அத்தானோடு இப்படி இருந்து எத்தனை நாளாச்சுன்னு ஹோட்டல் ரம்பா அப்படின்னுங்கிற படத்தில் இருந்து ஒரு சூப்பர் பாட்டை எஸ்பிபியையும் எல்ஆர் ஈஸ்வரியையும் பாட வைத்து பதிவு செய்கிறார் எம்எஸ்வி. பாட்டு மிகச்சிறப்பாக வருது. ஆனால் எஸ்பிபியோட துரதிர்ஷ்டம் என்னன்னா, அந்த பாட்டு இன்றைய தேதி வரையும் வெளியாகவே இல்லை. இந்த நிலையில தான் வெறுத்து போய் நான் இனிமேல் தெலுங்கு பாட்டு மட்டும் பாடிக்கிறேன்னு பல எம்ஜிஆர் பாடல்களை தெலுங்குல டப் பண்ணி பாடல்களை எல்லாம் எஸ்பிபியை வைத்து தான் பாட வச்சாங்க. அப்படி ஒரு பாடல் தான் விழியும் என் வாழும் சந்தித்தாள். விழியும்
என் வாழும் சந்தித்தான். தெலுங்குல மொழி மாற்றம் பண்ணி அப்படியே ஏவிஎம் ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் ரூம்ல பாட்டு இருந்தார் எஸ்பிபி. இந்த பாட்டை கேட்டு தான் எம்ஜிஆர் திகைச்சு போய் நின்னார். பாட்டை ரொம்ப பிரமாதமா இந்த பையன் பாடுறான், இந்த பையனுக்கு நாம ஒரு வாய்ப்பை நிச்சயம் கொடுக்கணும்னு தன்னுடைய அடிமைப்பெண் படத்துல 1000 நிலவேவா சிறந்த பாடலை எஸ்பிபிக்காகவே கொடுக்கிறார். பி மகாதேவன் இசையில எஸ்பிபி மற்றும் சுசீலா 2 பேரும் இணைஞ்சு பாட 1000 நிலவே வா பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பாட்டு ரெக்கார்டிங் முன்னாடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னுங்கிறது அப்போ விதி. ஏன்னா ஒரே டேக்கில் பாட்டை எடுத்துருவாங்க. 5 நாளில் பாட்டோட ரெக்கார்டிங் நடக்க இருக்கு. இப்போ எஸ்பிபிக்கு ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடம் ஏற்படுது. அவருடைய உடல்நிலை பாதிக்கப்படுது, டைஃபாய்டு காய்ச்சல். இசையமைப்பாளர் தன்னோட உதவியாளரை அனுப்பி பார்க்க சொல்றார். அப்போ எஸ்பிபி படுத்து சுருண்டு கிடக்கிறார். என்னப்பா இன்னும் 1 வாரத்தில் ரெக்கார்டிங், நீ இப்படி படுத்து கிடக்கிறேன்னொன்னே, சார் என்னால் முடியாது, எனக்கு முழுக்க உடம்பு சரியில்லாமல் போச்சு, நான் படுக்கையிலேயே இருக்கிறேன், என்னால் எந்திரிக்க கூட முடியலை, அதனால் என்னால் இந்த பாட்டு பாட முடியாது சார் அப்படின்னு சொல்ல, சரிப்பா விடு, உனக்கு லக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உதவியாளர் போயிடுறாரு. எஸ்பிபிக்கு ரொம்ப மன வருத்தமாயிடுது. இவ்வளவு அருமையான சான்ஸு, எம்ஜிஆர் படம், பிரம்மாண்டமான படம், ஒரு அருமையான பாட்டு, ஆனால் மிஸ் பண்ணிட்டோமேன்னு ரொம்ப கவலைப்படுறாரு எஸ்பிபி. ஆனால் 1 மாதத்துக்கு பிறகு எம்ஜிஆரிடமிருந்து மீண்டும் எஸ்பிபிக்கு அழைப்பு வருது. நீங்கள் நாளைக்கு ஸ்டூடியோவுக்கு வாங்கன்னு எஸ்ஜிஆர் அழைக்கிறார். எஸ்பிபி அவசரமாக சரி இனி அடுத்து ஒரு நல்ல பாட்டு கிடைக்க போகுது, அந்த பாட்டையாவது சிறப்பாக எம்ஜிஆருக்காக பாடி கொடுக்கணும்னு கிளம்பி போகிறார். இப்போ போனால் உள்ள ஸ்டூடியோவில் மகாதேவன் தயாராக இருக்கிறாரு, உள்ள சுசீலாவும் தயாராக இருக்கிறாங்க. இவர் வாங்கி பார்க்குறாரு. பார்த்தா அதே 1000 நிலவேவா பாட்டு முடியல. 1 மாதம் எதுக்கு வேற யாரையும் வச்சு ரெக்கார்ட் பண்ணாமல் நமக்காக காத்திருந்தார் அப்படின்னோட இசையமைப்பாளர்கிட்ட கேட்குறாரு. எப்பா காத்திருந்தது நாங்கள்லாம் காத்திருக்கல, எம்ஜிஆர் தான் இந்த பாட்டை அவன்தான் பாடணும் அப்படின்னுங்கிறத உறுதியாக இருந்தார், அதனால தான் நாங்கள் வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னே எம்ஜிஆர்கிட்ட அப்படியே பக்கத்தில் போய் கையை பிடிச்சி ரொம்ப நன்றி சார், ஏன் சார் எனக்காண்டி வெயிட் பண்ணீங்க அப்படின்னு கேட்க, எப்பா நீ காலேஜ் படிக்கிற, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் இந்த மாதிரி அடிமை பெண்ணில் 1000 நிலவேவா பாட்டை பாடியிருக்கேன்னு சொல்லியிருப்ப, நாளைக்கு இந்த பாட்டை யாராச்சும் ஒருத்தர்கிட்ட ரெக்கார்ட் பண்ணி அந்த பாட்டை நான் வெளியிட்டேன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை தப்பாக நினைக்க மாட்டாங்களா, இவன் பொய் சொல்லிட்டான் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா, அதுக்காகத்தான்ப்பா உனக்காக வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னு எஸ்பிபிக்கு அழுகையே வந்துருச்சு. சார் நான் ஒரு சாதாரண பாடகன், எனக்காக நீங்கள் இந்த அளவு வெயிட் பண்ணியிருக்கீங்களே சார், ரொம்ப நன்றி சார்னு எம்ஜிஆர் கையை பிடித்து கொண்டு எஸ்பிபி கண்ணீர் வடித்தார். நீ கவலைப்படாதப்பா, நீ நீ அங்கே பாடினேல அந்த பாட்டு, அதாவது அந்த பாட்டை கேட்டோன்னே என் உள்ள முருகிருச்சு. அப்புறம் நாங்கள் வர சொன்னப்பையும் 2 பாட்டு எங்களுக்காக பாடினப்போ மிகச்சிறப்பாக இருந்துச்சு, அதனால தான் உனக்காக உன் திறமைக்கான பரிசாக இதை நான் செஞ்சேன்னொன்னு எஸ்பிபி தன் வாழ்நாள் முழுக்க அதை நினைவு கூர்ந்துட்டே இருந்தார்னு சொன்னால் அது மிக இல்லை.